சார், எனது பெயர் ஐயப்பன். தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிழலவர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர். இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற செய்தியாளர் பெருமக்களுக்கும் மற்றும் ஏனைய பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிழலவர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் ஏனைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிழலவர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாளை பிறந்த நாள் விழாவை கொண்டாட இருக்கும் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிழலவர்கள் சங்கத்தின் சார்பாக அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தியாளர் சந்திப்பு எதற்கென்றால், நமது தமிழ்நாட்டிலேயே கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பணிக்காக, மக்கள் பணிக்காகவும் பணியாற்றி வருகின்ற தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிழலவர்களுடைய சங்கத்தினுடைய உரிமம் பெற்ற நிழலவர்களினுடைய பற்றி தான் நாங்கள் இப்போ பேச வந்திருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டிலுடைய வருவாய்த்துறையிலும் மற்றும் ஏனைய துறைகளிலும் பல்வேறு விதமான கோப்புகள் நிலுவையில் இருந்தன. அதை சரி செய்யும் விதமாக மதுரை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவுப்படியானது இந்த உரிமம் பெற்ற நிழலவர்கள் என்ற ஒரு திட்டமானது உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து இன்று வரை இந்த உரிமம் பெற்ற நிழலவர்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நிழலவர்கள் தற்போது தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்டு அதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற நிழலவர்கள் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு சார்ந்த 21 துறைகளில், குறிப்பாக இணையவழி பட்டா மாறுதல், இந்து சமய அறநிலையத்துறை, வக்பு வாரியம், நில எடுப்பு, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், இந்திய ரயில்வே, ஹைவே போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்த உரிமம் பெற்ற நிழலவர்களானது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த திட்டமானது ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மொத்தம் வருவாய்த்துறையில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைய வழி பட்டா மாறுதல்கள் கோப்புகள் பெண்டிங்ல இருந்தது. இன்று சுமார் அது படிப்படியாக குறைக்கப்பட்டு இன்று 15 முதல் 25 நாட்களுக்குள் உள்ள கோப்புகளை சரி செய்யும் அளவிற்கு இந்த உரிமம் பெற்ற நிழலவர்களுடைய பணியானது மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. அவ்வாறு மக்கள் சேவையாற்றி வரும் இந்த உரிமம் பெற்ற நிழலவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ள 5 வருடங்களுக்கு மேலாக தற்கால பணியாளராக பணியாற்றி வரும் அனைத்து தொழிலாளர்களும் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் உரிமம் பெற்ற நிழலவர்களிலும் 5 வருடங்களுக்கு மேலாக மிக குறைந்த சேவை கட்டணத்தில் பணியாற்றி வருகின்ற எங்களுக்கும் தமிழகத்தில் நிரந்தர பணியாக்கி தரவும், அதே போல தமிழக அரசு தற்போது டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிழலவர்களை புதிதாக எடுப்பதாக தெரிய வருகின்ற அதை தடுத்து நிறுத்த வேண்டியும் இந்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாள் மாநில தலைவர் சத்யநாராயணன், உரிமம் பெற்ற நிழலவர் சங்கம். நாளை பிறந்த நாள் விழாக்கான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இன்று நீட் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் ஸ்டார்ட் பண்றேன். இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிஎம்ஆ இருக்கும்போது 2019ஆம் ஆண்டு உரிமம் பெற்ற நிழலவர்கள் எல்லா துறைகளுமே பேப்பர் அதிகமா இருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க. ஏன் கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல இருக்கிற உரிமம் பெற்ற நிழலவர் மாதிரி
தமிழ்நாட்டில் எடுத்து அவங்களோட பேப்பர் வந்து மனுதாரர்களுக்கு வந்து நிறைய தாலுகா ஆஃபீஸில் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், இந்து அறநிலைத்துறையில் ப்ளஸ் வந்து சிட்கோ, சிப்காட்டு, இதில் எல்லாமே எல்லா துறையிலும் எல்லா இதுலேயும் வந்து மந்த நிலையை வந்து அரசாங்கத்தில் நிலை எடுப்பாக இருக்கட்டும், இது மனுதாரருக்கு வந்து பட்டா கொடுக்கறதா இருக்கட்டும், இதில் வந்து நிறைய இது இருக்கின்ற போது அவங்க தான் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டு எடப்பாடியார் பீரியட்ல தான் வந்து எங்களை வந்து உரிமை பெற்ற நிலவர்களை வந்து ஒருத்தநாடு உரிமை பெற்ற நிலவர்கள் மற்றும் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அங்க 100 பேருக்கு, அங்க 50 பேருக்கு, 150 பேருக்கு பேட்ச் வாய்ஸ் கொடுத்தாங்க. எங்களை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிப்ளமோ சிவில் மற்றும் வந்து பிஇ சிவில்ல பர்சன்டேஜ் அடிப்படையில தான் எங்களை எடுத்தாங்க. பர்சன்டேஜ் அடிப்படையில எடுத்துதான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிச்சது வந்து 100% இருந்து கொண்டு வந்து இப்ப 60% இருக்கிற வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே குறைந்தபட்சம் வந்து 1600 பேருக்கு மேல உரிமை பெற்ற நிலவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. ட்ரைனிங் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து நாங்களும் சொல்லியிருக்கோம், இதுக்கு மேல ட்ரைனிங் வேண்டாம், இருக்கிற உரிமை பெற்ற நிலவர்களை வந்து நிரந்தரப்படுத்துங்க, அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு வந்து வழிவகை செய்யுங்க, எல்லாருமே வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்ப இன்னொரு விஷயம் இதுல வந்து பெருசா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப லாஸ்ட் இதுல வந்து தேர்தல் அறிக்கையில மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, 5 வருடத்திற்கு மேல வேலை செய்யும் தற்காலிக பணியாளர்களை வந்து நாங்க கண்டிப்பா நிரந்தரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாக்குறப்போ பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேல உரிமை பெற்ற நிலவர்களே வந்து 500 பேருக்கு மேல இருக்காங்க. அதுக்கு உண்டான லிஸ்ட் எல்லாமே வந்து பத்திரிகையாளர் நண்பர்கிட்ட நாங்க கொடுத்துருக்கிறோம், ஆல்ரெடி உங்ககிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறோம். அது நீங்க பாருங்க. அவங்களெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி அவங்கள வந்து இந்த நிரந்தர வேலையா இது பண்றதுக்கு வந்து பர்மனன்ட் பண்றதுக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கன்சிடர் பண்ணணும். கடந்த மாதம் வந்து நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் அவர்களையும் எங்களுடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இயக்குனர் அவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுக்களையும் அவர்களிடத்தை வைத்தோம். அவர்கள் வந்து இதை நாங்க வந்து கன்சிடர் பண்றோம், கண்டிப்பா வந்து பரிசீலனை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கூடிய விரைவில் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எங்களுக்கு இது பண்ணது வந்து 20,000 ரூபாய் சம்பளம் தான் வந்து பிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தான் எங்களுக்கு வந்து 3000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டாங்க. 3000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டு இதுல ஒரு பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த 23,000 ரூபாய் சம்பளத்துல எல்லாருமே வந்து இந்த உரிமை பெற்ற நிலவர்கள் வந்து வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ளதான் இளைஞர்கள் தான். எல்லாம் நியூலி இப்பதான் வந்து வாழ்க்கையில வாழ்வாதாரத்தை தேடி அடுத்த கட்டத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல என்னோட ஒரு ஊரா இருக்கு, நான் இப்ப கோயம்புத்தூரை சேர்ந்தவன், எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு டியூட்டி போறது கன்னியாகுமரியோ இல்ல சென்னையோ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எங்களை போறதுனால அந்த 23,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டு வாடகை, எங்களுடைய ஃபேமிலி இதெல்லாம் ரன் பண்ண முடியாம உண்மையிலே ரொம்ப மிகவும் சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்கோம் உரிமை பெற்ற நிலவர்கள். இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழகம் முதல்வர் வந்து எங்களை கன்சிடர் பண்ணி கூடிய விரைவில் வந்து இந்த 5 ஆண்டுகளுக்கு மேலானவர்களுக்கும் சரி, 4 வருடங்களுக்கு மேல பணிபுரிகிறாங்க. நாங்க வந்து 1 வருடம், அதாவது 1 வருடம் முதல் 5 வருடத்திற்கு மேலாக பணிபுரியக்கூடிய எல்லாருக்கும் வந்து எல்லாரோட நேம் லிஸ்டோட வந்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் வந்து நாங்க வந்து இது அரசாங்கத்துக்கு மெயில் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து நேரில் சந்திச்சு முதலமைச்சர் மற்றும் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் சந்திச்சு இதை கொடுக்கலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து எங்களோட மனுக்களை பரிசீலித்து எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தையும் மற்றும் வந்து அவங்க உரிமை பெற்ற நிலவர்கள் அவங்க சொந்த ஊர்ல போட்டாங்கன்னா அவங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். எப்படி சௌரியமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெளியூர்ல போய் 23,000 ரூபாய் சம்பளத்துல வீட்டு வாடகை, சாப்பாடு, ஃபேமிலி, குழந்தைங்க இது எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அது 1 ரூபாய் கூட எங்களால வந்து சேவிங்ஸ் பண்ண முடியறது இல்லை. மேலும் மேலும் கடனாளியா தான் ஆகுறோமே தவிர எங்களால அதுல வந்து வாழ்வாதாரத்தை எங்களோட நடத்த முடியல. உண்மை அதுதான். அதே எங்களுக்கு சொந்த ஊரா இருந்தா நாங்க வாழக்கூடிய நகரமா இருக்கும். அது எங்களுக்கு வந்து அந்த இடத்துல எல்லாமே அந்த 23,000 ரூபாய் சம்பளங்கிறது வந்து ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும். பட் ஆனா அது வந்து எங்களுக்கு இன்னமும் கட்டுப்படி ஆகல. இப்ப நாங்க மினிமம் வந்து 35,000 ரூபாய் சம்பளம் கேட்டு மனு கொடுத்துருக்கிறோம். எங்களுக்கு வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுவா கேட்டுக்கிறோம். இதுல இன்னொரு மகத்தான ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து அறநிலைத்துறையில வேலை செய்யக்கூடிய எங்களை உரிமை பெற்ற நிலவர்கள் கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் ஏக்கரை வந்து நிலத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. சுமார் 200 கோடிக்கு மேலான ஆக்கிரமிப்புகள் இருந்த கோயில் நிலங்கள், 2000 கோடிக்கு மேலான கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்புல இருந்ததை வந்து உரிமை பெற்ற நிலவர்கள் மூலியமா தான் இன்னைக்கு வரைக்கும் HRNCல இந்து அறநிலைத்துறையில வந்து போட்டு நிலத்தை மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அதே போல அவங்க செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலத்தை மீட்டு எடுக்கிறது மட்டும் HRNCல இருக்கிறவங்க வேலை செய்யல. ஒரு கோயில் திருவிழாவோ இல்ல கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கோயில திருவிழா நடந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கறது முதற்கொண்டு எல்லா வேலைகளும்
நம்ம ஹெச்ஆர்என்சியில் இருக்கிற சர்வேஸ் உரிமம் பெற்ற நிலவரங்களை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓபிடியில் வேலை செய்யற, அதாவது இணையவழி மாறுதல் பட்டாவில் வேலை செய்யற உரிமம் பெற்ற நிலவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டாவை மட்டும் கொடுக்கறது இல்லை. இப்ப வந்து ஒரு ரெகுலர் சர்வேயர் என்னென்ன வேலை செய்யறாரோ அதுக்கு உண்டான எல்லா வேலையுமே வந்து உரிமம் பெற்ற நிலவரங்கள் கண்டிப்பா செய்யறாங்க மீன்ஸ் வந்து அதுக்கு உண்டான இதுவும் ஆணையம் வந்து அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து என்னன்னா நிலத்தை அளவீடு செய்தல், நாங்க வந்து முன்னாடி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணோம்னா இணைவழி பட்டா மட்டும் நீங்க வந்து ஃபீல்ட போய் பார்த்து கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு பட்டா வந்து இது பண்றதுக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து லாஸ்ட் ஒரு 7 மந்த் ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி வந்து எல்லாருமே எல்லா வேலையும் பார்க்கலாம். நிலத்தை அளவீடு செய்தல், ஜிடிபி மனுக்கள், சரிங்களா, எல்லை அளவீடு செய்தல், எல்லா வேலையும் வந்து நம்ம இணையவழி பட்டால இது பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம மேலும் இது வந்து எக்ஸ்எஸ்டி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1975க்கு அப்புறம் சென்னையில ஹெச்எஸ்டி பட்டாவே யாருக்கும் கொடுக்கல. இப்ப இருக்கிற போன லாஸ்ட் டைம் வந்து மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைவர் அவர்கள் பீரியட்ல தான் வந்து ஹெச்எஸ்டி பட்டா கொடுத்தாங்க. அதுலயும் வந்து உரிமம் பெற்ற நிலவரங்களோட வந்து பங்கீடு 100க்கு 100% அதுல இருந்தது. முழுக்க சென்னையில வந்து உரிமம் பெற்ற நிலவரங்களை வச்சுதான் ஹெச்எஸ்டி பட்டாவுக்கு டிராயிங் ரெடி பண்றது, ஃபீல்டு பார்த்து ஃபீல்டு இருக்கிறபடி இது பண்றது, எல்லாருமே வந்து உரிமம் பெற்ற நிலவரங்கள் வேலை பார்த்திருக்காங்க. ஸோ இவ்வளவு வேலைகள் வந்து இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சில நிறைய சிரமங்களை வந்து உரிமம் பெற்ற நிலவரங்களை இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு இப்போ வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது, எந்த ஒரு பெட்ரோல் அலவன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அதையும் தாண்டி இந்த அரசாங்கம், இப்போ போன அரசாங்கமா சரி, அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் சரி, இப்ப இருக்கிற நடக்கிற அரசாங்கமும் சரி, எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குன்ற ஒரு அடிப்படையில தான் எல்லா சிரமங்களையும் தாண்டி இங்க வந்து எல்லா துறைகளிலும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கூட எங்க உரிமை பெற்ற நிலவரங்கள் வேலை செய்யறாங்க. அங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு நீங்க கேட்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை சுத்தி யானைகள், விலங்கினங்கள் அதிகமா இருக்கிற ஏரியாவில் சோலார் ஃபென்ஸ் போடுறாங்க. அதை வந்து பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது எங்க உரிமம் பெற்ற நிலவரங்கள் தான். அதே மாதிரி மின்சாரத்துறையிலையும் எங்களை உரிமம் பெற்ற நிலவரங்களை வந்து பணி அமைச்சிருக்காங்க. அங்கேயும் வேலை பார்க்குறாங்க. அங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க அங்கேயும் வந்து போல் ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அளவீடு செஞ்சு கொடுக்கறது உரிமம் பெற்ற நிலவரங்கள் தான். இந்த மாதிரி வந்து 20க்கும் மேற்பட்ட துறைகள்ல வந்து உரிமம் பெற்ற நிலவரங்களை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் எங்களோட சிரமங்களை கருத்தில் கொண்டும் இந்த அரசாங்கம் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி பத்திரிகையாளர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.